ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு எல்லா பசங்களுக்குமே சளி பிடிச்சிட்டு வீட்டோடு அப்படியே எல்லாருக்கும் காய்ச்சல் அது இதுன்னு வருது. ஸோ அதனால் நிறைய ஹெவியாக சாப்பிட முடியாது அப்படின்றதுனா அந்த டைமில் பசங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி கொஞ்சம் சத்தாக கொடுக்குற மாதிரி உளுந்து போட்டு கஞ்சி மாதிரி வச்சு கொஞ்சம் காரசாரமான ஒரு சைடிஷ், அந்த சம்மந்தி, சட்னி, துவையல் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு துவையல் வச்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க, அதை ஒரு குட்டி விளாக் மாதிரியே போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நியூவாக ஒரு இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இட்லி அரிசி, ஆயில், அப்புறம் பச்சரிசி, அப்புறம் பிரியாணி அரிசி போடுற மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது செல்ஃப் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய பாக்ஸ் வாங்கி வெளியே தெரிகிற மாதிரி வச்சா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து சாப்பாடு, பொன்னி அரிசி, அப்புறம் இதில் வந்துட்டு கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு, பச்சரிசி மாவு, கடலை மாவு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸ் இப்போ நியூவாக வாங்கியிருக்கேன். அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சீனியும் இதுலேயே வச்சுருக்கிறேன். அப்புறம் எதில் நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் இதில் வச்சுருக்கிறேன். வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பச்சரிசி எடுக்க போகிறேன். இது வந்து பால் காய்ச்சி ஃபஸ்ட்டு வச்சுட்டோம். தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். பால் காய்ச்சி ஸ்டார்டிங்கில் இன்னைக்கு சாட்டர்டே வந்துட்டு கோகுல் பால் வேணும் நினைக்கிறேன். மிச்ச காசு இவ்வளவுதான் வர்ற அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேல. பேசணும். பால் வச்சுட்டு காலையில் பண்ணலாம். காலையில் டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புசு புசுன்னு வர்ற ஒரு ஆப்பந்தான். அதை வந்து தோசைக்கல்லே நம்ம இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம கிடக்குது லைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு பச்சரிசி, வெந்தயம், கொஞ்சம் புழுங்கரிசி, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுந்து எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் ரைஸ் போட்டிருக்கிறேன். தேங்காய் பால், சீனி போட்டு முக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன். ரொம்ப காரமாக இருக்குது. சுருதி, உனக்கு சட்னி இப்போ சாப்பிட போறியா? சுருதிக்கு ரெடி பண்ண சட்னி காரமாக இருக்குது. வேணா சாப்பிட்டு பாரு, இல்லைன்னா மிளவடி வச்சு சாப்பிட்டு. சட்னி வச்சுக்கோ. இருங்க, அவருக்கு எல்லாமே பிச்சு கொடுக்கும்போது தாரேன். ஆமாம், பவித்ராளுக்கு எதுவுமே சாப்பிட முடியலல. ஸோ அதுக்காக இளநீ பாருங்கள். நல்லா புஷ்ஷுன்னு ஆகிட்டுருக்கு. சின்ன பொண்ணுக்கு நல்லா புஷ்ஷுன்னு இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் இந்த தோசை போட்டிருக்கேன். வா வா வா, உனக்கு தானே இந்த தோசை. அப்போ வா. அப்போ போ, தோசை கிடையாது. சரி, ஓகே. வெந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எதுனாலும் பண்ணு. டைம் ஆயிட்டு உனக்கு. ஸ்கூலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் கேட்கணும். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வைக்கல இன்றைக்கி, நாளைக்கு இட்லிக்கு சாம்பார் வச்சுக்கலான்னு. உனக்கு இந்த தோசை பிடிச்சிருந்தனா இதோட ரெசிபி நான் போடுறேன். நான் இன்றைக்கி ரெசிபி எடுக்கல, மாவு நேற்று அரைச்சி வச்சிட்டேன். ஸோ பாருங்கள், இந்த கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தா சுரு சலேகா சரி. அங்கே இப்போ கப்படா கிடக்கு எல்லாம் டெலீட் பண்ணிடுவா. கதவுல துணிலாம் கிடக்கு நிறைய. அம்மா வந்துட்டு தோசைக்கு என்ன சுவாரஸ்யம் இல்லைன்னு நினைச்சிட்டா. என்னமா சுவாரஸ்யம் இல்லை உனக்கு? சாம்பார் வைக்கணுமோ தண்ணி போல, தேங்காய் சட்னி இன்னும் கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். என்னமா உனக்கு? அணைச்சிட்டு அவளுக்கு 2 போதும்னு. கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கு, அப்போ போயிட்டு வந்து டைம் இருந்தேன்னா போவோம். அப்பா கிட்ட கேட்டுட்டு இது பவித்ராளுக்கு இன்னைக்கு இளநீ தான் சாப்பாடு. இல்லை இளநீக்காரன்ட்ட சொன்னா அவனே கொடுத்து விட்டுட்டு ஜிபே பண்ணி விட்டுருவான் அப்பா. தம்பிக்கு கொஞ்சம் கொடுக்கட்டா? இது நம்மளும் கொஞ்சம் குடிச்சுக்கிடுவோம். ஒரு அக்கா வந்துட்டு இந்த 2வது அக்கா மூலகர்பட்டில் இருக்காங்க. இந்த பாத்திரம் ஸ்டாண்டை எனக்கு தந்துட்டு நீ வேற வாங்கிக்கோ அப்படிங்காங்க. எனக்கு மாற்றணும்னு ஆசை தான், சரி கொடுத்துடலாம். இல்லை பெரியம்மாவை பற்றி கொஞ்சம் பேசணும்னு தான். திப்ளி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தனியாக ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். திப்ளி வந்து வாங்கிட்டு வந்து வறுத்து, இப்போ இந்த திப்ளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடணும் நான் வறுத்து எல்லாம் ரெடி பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், எனக்கே ரொம்ப உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிட்டு. இதை இப்படி எடுத்துக்கோங்க திப்ளியை. தேன், லயன் டேட்ஸு, தேன் எடுத்துக்கோங்க. தேன் எடுத்துகிட்டு சின்ன பசங்களுக்கு 1 வயசுலேருந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு தேன் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அவ்வளோ சளி வந்து அப்படியே இறக்கிடும் நம்மளுக்கு. இதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தேன் விடணும் நம்மளுக்கு. இந்த மாதிரி திப்பிலையும் தேனையும் குழப்பிட்டு, தம்பி சுதர்சன் இங்கே வா, வந்துட்டு போயேன். இந்த மருந்து எப்படி சாப்பிடணும் கொஞ்சம் வீடியோ சட்டை போடலையா? சரி நானே சாப்பிட்டு காட்டுறேன். போட்டு ஓடியா கட்டு. இப்போ நம்மளுக்கு தேனும் திப்பிலி பொடியையும் நல்லா குழப்பிருக்கிறேன். நான் இது வந்து திப்பிலி முழுசாக வாங்கிட்டு வந்து வறுத்து திரிச்சு வச்சுருக்கேன். கடையிலே நாட்டு மருந்து கடையில் திப்பிலி பொடி கிடைக்கி. ஆகட்டு எப்படி கொடுக்கணும்? நல்ல தொண்டைக்கில் எப்படி தேன் குழப்பி இப்படி வச்சு விட்ருங்க. அவங்களே நினச்சாலும் இது துப்ப முடியாது, முழுங்கிதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி குடிக்காது என்ன, அப்படியே அந்த உமிழ் நீரை இறக்கிக்கிட்டே ஏறி அப்படியே சளிப்புறா போயிடும். சரியா? 100 ரூபாய் பஸ் முடிஞ்சு போதும். இன்னும் நாளைக்கு காலையில் இது வந்து பெரு வயிற்றில் கொடுத்தா ரொம்ப பெஸ்ட்டு. அவ்வளோ ஒன்று சுரு லைட்டாக பிடிக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி சளிக்கு திப்பிலியை தேனில் குழப்பி கொடுங்க, ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி வைக்கிறதுக்கு ரெடியாகும். எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பாரு என்னோட லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு
தினமும் வீட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு என்ன வைக்கலாம், நாளைக்கு காலையில் என்ன நாஸ்டா, அப்புறம் மத்தியானம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பேசிட்டு காய்கறியெல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் பண்ணுறது வழக்கம். இன்றைக்கி வந்து அவங்க காலையில் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. என்னமோ விக்ரோலின்னு ஒரு இடத்துல வந்து கிரைண்டர் மெக்கானிக் கடை வச்சுருக்குறோம். ஸோ அவங்க மெக்கானிக் வேலை கையில் எடுத்துட்டாங்கன்னா என்னோடய ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி கேட்டதுக்கு எதுனாலும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வீட்டோட எல்லாருக்குமே கஞ்சி மாதிரி குடிக்கணும்னு ஆசை. ஸோ அதனால் உளுந்தங்கஞ்சி என்னோடய விருப்பப்படி பொண்ணோட விருப்பப்படியும் இதை வைக்கிறேன். இல்லைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பண்ணு இப்படி பண்ணு அது மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 கிளாஸ் வந்துட்டு பச்சரிசி, அழகான அம்பை 16 பச்சரிசி உளுந்தங்கஞ்சி போடுறேன். 2 கிளாஸ் போட்டிருக்கேன். 2 கிளாஸ் ஓகே. பஜ்ஜி மாவு இதை கூட பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து, உடச்ச உளுந்து ஒரு 3/4 கிளாஸ் போட்டிருக்கேன். இது 2.25, இது ஒரு 3/4 கிளாஸ், 3 கிளாஸ். அதான் இது வேகும், இது சின்ன குக்கர். ஆனால் இது போதும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம். இதுக்கு என்ன தெரியுமா, கஞ்சை விட இதோட சைடிஷ் தான் பெஸ்ட்டு. ஸோ அதையும் காட்டுறேன். இப்போ நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பிடிக்கும் சூப்பர் சிங்கர். அதோட ரெண்டே கால் கிளாஸ் வந்து பச்சரிசி, ஒரு 3/4 கிளாஸ் அளவு உளுந்து. நம்மளோட இஷ்டம் தான், உளுந்தோட ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கணும், நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கலாம். 3. இது வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஊற்றணும். ஏன்னா நம்ம கஞ்சி மாதிரி ரெடி பண்ணுறோம். பெரிய குக்கரில் தான் போடணும், சின்ன குக்கரில் போடுறோம். வேகமாக 3 கிளாஸு அன்றைக்கி எவ்வளோ போட்டோம்? பூண்டு அப்படியே பச்சையாக போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீரகம், பூண்டு, உளுந்து, அரிசி எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து உப்பு போட போகிறோம். இந்த மாதிரி கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கணும் அப்படின்னா, இல்லைன்னா உளுந்து சோறு பண்ணினாலும் இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை என்ன பண்ணுற போகிறேன், தண்ணி ஜாஸ்தியாக எடுக்கணும். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் விசில் கூட்டி வைக்க போகிறேன். உனக்கு திப்பிலி வைக்க முடியுமா? ரைஸ் சாப்பிட்டாலே சின்ன வெங்காயம் வேணும். சரி, உளுந்து போட்டு கஞ்சின்றதுனால சின்ன வெங்காயம் கரெக்டாக எல்லாரும். சுஜிதாவோட ட்ரெஸ்ஸை பாரு, செமையா. இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கஞ்சியெல்லாம் சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் உரிச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கணும்னா நல்லாயிருக்கும், தண்டாக வரும். பூஜா பிடிச்சிருக்கா மணிமேகலையோட சாரி. பேசுமா மாடலிங்காக போட்டுருக்கா. அந்த அண்டா இல்லாம
சிம்பல் தெரியுது. சண்டை வைக்காத, பாய்சன் ஆயிரும். என்னது கடுவெண்ணெய் வாங்கிட்டு மஸ்டர்ட் ஆயில். இது மஸ்டர்ட் ஆயிலு புதுசாக இப்போ வேறு என்ன ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் எல்லாருமே இந்த கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றணும், ஏன்னா நம்ம அந்த துவையல் அரைக்க போகிறோம். குக்கர் விசில் வந்து அதை எடுத்து வச்சுட்டு அதை ஆறிட்டுருக்கு. நம்ம இந்த இது பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, காஞ்ச வத்தல், அப்புறம் தேங்காய், கருவேப்பிலை ஜாஸ்தி, பூண்டு, உப்பு, புளி சேர்க்கணும். இருக்கும் இந்த துவையல். நம்ம நார்மல் பழைய கஞ்சி குடிக்கும்போது கூட இதை சேர்த்துக்கலாம். தயிர் சாதத்துக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த துவையல் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கடுகு எண்ணெய் சூடாயிட்டு ஜாஸ்தியாகவே கொஞ்சம் துவையல் அரைச்சி கொஞ்சம் வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, காஞ்ச வத்தல், அது நல்லா வறுத்துக்கும். அவங்க அழகாக வறுத்துக்கோங்க. வறுக்கிறது தான் இதோட டேஸ்ட் இருக்குது. எங்கள் அம்மா அடிக்கடி பழைய சாதத்துக்கு இந்த சின்ன வயசில் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதை அம்மியில் நல்லா அரைப்பேன். ஊர்லலாம் எனக்கு அம்மிலலாம் அரைக்கணும்னு ஆசை தான். நான் பாம்பேயில் வந்துட்டு எங்கே வைக்கிறது, ஒரு கிச்சன், ஒரு ஹால், ஒரு பாத்ரூம், ஒரு பால்கனி, சும்மா கொஞ்சம் வெளியே இடம், அவ்வளோதான் இந்த பில்டிங்கோட மாடல். ஸோ பிளேஸ் ரொம்ப கம்மி. அப்புறம் ஃப்ளோர் வந்துட்டு கொஞ்சம் 3rd ஃப்ளோரு. இங்கெல்லாம் வந்து அம்மி வச்சு அரைக்க முடியாது. ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு இல்லாத ஒரு சால் வீடுனா கூட வச்சுக்கலாம். பாருங்க, இது நல்லா அடுப்பு கூட்டி தான் வச்சுருக்கேன். அப்போ கூட இது வறுக்கிறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குது. நல்லா வறுத்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து அவ்வளோ பித்தத்தை சரி பண்ணும். நம்ம நல்லா வறுபடணும். இது அப்படியே இந்த பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா இதோட வறுப்பு தன்மை முடிஞ்சிடுச்சு. தேங்காய் மட்டும் நல்லா சுண்டரை ஊற்றும். ஆயில் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுவோம், அந்த ஆயிலே போதும். எவ்வளோதான் சைனீஸில் பர்கரு அந்த மாதிரி சாப்பிட்டா கூட என் பொண்ணுங்க பசங்களும் அந்த கஞ்சியை தான் சாப்பிடும்போது இந்த துவையல் வச்சா சாப்பிடுவாங்க. பிடிக்கும் உங்களுக்கு, உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி துவையலெல்லாம் டேஸ்ட்டுக்கு கொடுங்க. சைனீஸு, சாஸு, பர்கரு, பீஸா, அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம டேஸ்ட்டே பிள்ளைகளுக்கு மறந்து போகும் போல இருக்குது. அப்படி ஆயிருந்து உலகம். கருவேப்பிலை. அப்புறம் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, மெட்ராஸ் போயிருக்கும்போது நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணும்போது அது ஹிந்தி வேர்ட்லேயே எனக்கு சொல்லி போடுங்க அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து சொல்கிறேன். இந்த லசுனுக்கு, பூண்டுக்கு வந்து ஹிந்தியில் வந்து லசுன். அப்புறம் அந்த கருவேப்பிலைக்கு வந்துட்டு கடிபத்தா. அப்புறம் தேங்காய்க்கு என்ன போயிட்டா, தேங்காய்க்கு வந்து நாரியல். அப்புறம் இதுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க வெட்டுற, சுக்கி மிர்ச்சி அப்படின்னு சொல்கிறது. க்ரீன் சில்லி வந்துட்டு, பச்சை மிளகாய்க்கு என்ன சொல்லுவாங்க, தேங்காய், அரிமிர்ச்சி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாகவே வத்தல் மிளவத்தை அப்படின்னா மிர்ச்சி, அப்படி தானே. லாஸ்ட்டாக இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நல்ல புளிப்பாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். எவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள் புளி. சரி, ஆறட்டும். அப்புறம் உப்பு, துவையலுக்கு தகுந்த உப்பு போட்டு நல்லா அழகாக அடுப்பை கொட்டி வச்சு இன்னொரு வாட்டி நல்லா கருவேப்பிலை, பூண்டெல்லாம் நல்லா மணக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. குக்கரில் வந்து உளுந்தங்கஞ்சி வந்து ஒரு 6-7 விசில் வச்சுட்டேன். அது நல்லா கொலைய அப்படியே மூடி இருக்குது, ஆறிட்டு இருக்குது. இப்போ துவையல் வந்து இது வந்து நாங்கள் வந்து திருநெல்வேலியில் துவையல் அப்படின்னு சொல்லுவோம்.
சம்டைம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு இதை சம்மந்தி அப்படிம்பாங்க, சம்பல் அப்படிம்பாங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டவே அரைக்கிறேன். எங்கள் மாமியார் வந்து ட்ரெயினுக்கு இந்த மாதிரி வச்சு தாளித்து எடுத்துகிட்டு போவாங்க. வாங்கி இந்த துவையல் எப்படி பண்ணலான்ட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு அரைச்சி காட்டுறேன். கஞ்சி எப்படி கலக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிப்போம். அரைச்சி வந்துடுறேன் மிக்ஸி ஜாருக்கு போயிட்டு. அவ்வளோதான். இதை அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டா இது துவையல் சம்மந்தி. இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இதை தான் நான் அந்த கஞ்சி துவையல் இவ்வளோ பெஸ்ட்டு. இதில் பூண்டு சேர்ந்துருக்கு, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து எல்லாமே நல்ல மெடிஷனான ஒரு பொருள் சேர்ந்துருக்கு. கஞ்சி எடுத்துட்டு வரேன். நீ எடுத்துக்கோ. இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நேற்று நைட்டு ஊற்றின தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்துட்டு இடம் புளிக்காத தயிர், அழகான தயிர். இது வந்து உடம்பு சரியில்லாமல் நம்ம குடிச்சா ஒன்றும் இல்லை. ஏன்னா இதில் தண்ணி ஊற்றும் போது அது மோர் ஆயிரும். இதுதான் உளுந்தங்கஞ்சி. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். வீடியோ முடிய போகிறது. புது ட்ரெஸ் போட்டிருக்கியா? வா வா, க்ளோஸ் பண்ண கதவை. குழம்பு வச்சு சாப்பிட முடியாத டைமில் இந்த மாதிரி லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கஞ்சி வச்சு இந்த மாதிரி துவையல் அரைச்சி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து போட்டு கஞ்சி பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அந்த மாவு மாதிரி வெல்லம் போட்டு குடிக்கிற பசங்க குடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி உப்பு போட்டு மோர் ஊற்றி கொடுத்து பாருங்கள். சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி சமையல் பண்ணி இந்த மாதிரி கஞ்சி வச்சு ஒரு நாள் கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தும் கூட. அப்புறம் சளி பிடிச்சிட்டு பசங்களுக்கு சாட்டர்டே வந்து ஹெவியாக சாப்பிட முடியல, நான்வெஜ் எதுவும் வேண்டான்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா டைஜஸ்டாகவும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.